வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்யாணமாம் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு குடும்ப கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கதை. கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டான் பொண்ணு வீட்டுக்காரங்களும் பையன் வீட்டுக்காரங்களும் எவ்வளோ படாத பாடுபடுறாங்க, எவ்வளோ மன நிம்மதியை இழக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கதை கண்டிப்பாக சொல்லும். ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கிற இன்றைய காலகட்டத்தில் நாம் நமக்காக வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதை கண்டிப்பாக புரிய வைக்கும். மாணிக்கம் தனது வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தார். மேஜை மீது அடுக்கப்பட்டு இருந்த திருமண அழைப்புதல்களின் கட்டுக்கள் அவரது மனபாரத்தை உணர்த்துவது போல இருந்தன. இன்னும் 2 மாதங்களில் அவரது மூத்த மகள் கீதாவின் திருமணம் நடக்கவிருந்தது. அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெறும் வயதில் இருக்கும் மாணிக்கத்திற்கு இந்த ஊரில் நல்ல கௌரவமும் மரியாதையும் இருந்தது. ஆனால் அந்த பெயர் அவருக்கு பொருளாதார ரீதியாக எந்த பெரிய பலனையும் தரவில்லை. மாத சம்பளத்தை வைத்து குடும்பம் நடத்துவதற்கே சரியாக இருக்கும் சூழலில் மூத்த மகளின் திருமணம் என்பது ஒரு இமயமலை போன்ற பெரிய சுமையாக அவர் முன்னால் நின்றது. அவரது மனைவி மரகதம் சமையல் அறையிலிருந்து சூடான காப்பியுடன் வெளிவந்தார். அவரது முகத்திலும் திருமண வேலைகளின் பதற்றம் நன்றாகவே தெரிந்தது. என்னங்க, பத்திரிக்கை அடித்து வாங்கிறதுக்கே நாம் நினச்சதை விட அதிகமாக செலவாயிருக்கு. கல்யாண மண்டபத்துக்கு இன்னும் பாதி பணம் கட்டணும். சமையல்காரர் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் தொகையை உடனே கேட்குறாரு. கையில் இருந்த காசெல்லாம் தீந்துருச்சு. இனிமே என்ன செய்ய போறீங்க? எனக்கு பயமா இருக்கு என்று மரகதம் கவலையுடன் கேட்டார். மாணிக்கம் காப்பியை ஒரு மடக்கு குடித்துவிட்டு, நான் பார்த்துக்கிற மரகதம், நீ எதற்கும் கவலைப்படாத, அமைதியாயிரு. கீதாவுக்கு வந்திருக்கிறது சாதாரண வரன் இல்லை. மாப்பிள்ளை சென்னையில் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியராக இருக்காரு. அவங்க குடும்பம் அந்த ஊர்லேயே பெரிய பாரம்பரியமான வசதியான குடும்பம். 4 பேர் நம்மளை மதித்து பேசணுன்னா நாம் செய்கிற சீர்தனத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தினாதான் நம்ம பொண்ணு அங்கே போய் தலை நிமிர்ந்து வாழ முடியும். மாப்பிள்ளை வீட்டாரும் நம்மளை மதிப்பாங்க என்றார் மாணிக்கம் பெருமிதத்துடன். அப்போது சமையல் அறையிலிருந்து பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு வந்தாள் இளைய மகள் கவிதா. அவள் அப்போதுதான் கல்லூரியில் படித்து முடித்து தற்காலிகமாக ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக சேர்ந்திருந்தாள். குடும்பத்தின் யதார்த்த நிலை அவளுக்கு நன்றாகவே தெரியும். அப்பா, அக்கா கல்யாணத்துக்கு ஏன்பா இவ்வளோ ஆடம்பரமாக செய்யணும்? மாப்பிள்ளை வீட்டில் 15 பவுன் நகை கேட்குறாங்க, 5 லட்சம் ரொக்கம் கேட்குறாங்க. அது போக மாப்பிள்ளைக்கு பைக், சீர்சனத்தின்னு லிஸ்ட்டு பெருசாக போகுது. இதெல்லாம் எதுக்குப்பா? நமக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு எளிமையான மண்டபத்தில் சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு நடத்தலாமே என்றாள் கவிதா மிகவும் இயல்பாக. மரகதம் கவிதாவை பார்த்து, உனக்கு ஒன்றும் தெரியாது கவிதா, வாயை மூடு. அக்காவுக்கு நல்லது செய்யணும்னு அப்பா நினைக்கிறாரு. நாளைக்கு உனக்கும் இதே மாதிரி தான் செய்ய போகிறோம். பாரம்பரியமாக வர்ற வழக்கத்தை நம்மளால் மாற்ற முடியாது. மாப்பிள்ளை வீட்டில் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சாதான் பொண்ணு அங்கே கௌரவமாக வாழ முடியும். இல்லைனா புகுந்த வீட்டில் அவளை பேசுவாங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது. பெரியவர்கள் பேசும்போது நடுவில் பேசாத என்று அவர் கவிதாவை கண்டித்தார். அம்மா, கௌரவங்கிறது கடனை வாங்கி செய்கிற ஆடம்பரத்தில் இல்லை. நாம் எப்படி இருக்கோமோ அதை அப்படியே ஏற்றுக்கிற இடத்துல தான் இருக்கு. அக்காவுக்கு எவ்வளவு செய்யறதுக்கு அப்பா கிட்ட ஏது காசு? கடங்காரனாகித்தான் நிற்பார். இதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று கவிதா வாதாடினாள். நீ சின்ன பொண்ணு கவிதா, உனக்கு உலக அனுபவம் பத்தாது. சமுதாயத்தில் நம்ம தலை நிமிர்ந்து வாழணும்னா சில விஷயங்களை செஞ்சுத்தான் ஆகணும். நீ போய் வீட்டில் இருக்கிற வேலையை பாரு என்று மாணிக்கம் கவிதாவின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மாணிக்கம் தனது டைரியை திறந்து சேமிப்பு கணக்குகளை சரிபார்த்தார். அவரிடம் இருந்த தொகை கீதாவின் திருமண செலவில் கால் பகுதிக்கு கூட காணாது என்று தெரிந்தது.
இன்னும் 1 வருடத்தில் அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற வேண்டும். ஆனால் மகளின் திருமணத்திற்காக அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எனப்படும் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருந்தார். அதன் மூலம் வரும் ஓய்வூதிய பலன்களை வைத்து கீதாவின் திருமணத்தை விமர்சையாக நடத்திவிடலாம் என்று அவர் கணக்கு போட்டு இருந்தார். ஆனால் அதுவும் பற்றாது போல் தோன்றியது. வேறு வழியில்லாமல் தனது பூர்வீக விவசாய நிலமான 3 ஏக்கரை விற்க அவர் முடிவெடுத்தார். அந்த நிலம் அவரது தந்தையின் காலத்து நினைவாக இருந்தது. அதை விற்பதில் அவருக்கு அணு அளவும் இஷ்டமில்லை என்றாலும் கௌரவம் என்ற ஒற்றை சொல் அவரை அந்த முடிவை நோக்கி தள்ளியது. மரகதம், நம்ம நிலத்தை விற்கலான்னு இருக்கேன் என்று கூறியதும் மரகதம் கணவரின் அருகில் வந்து அமர்ந்தார். என்னங்க, அந்த நிலத்தை விற்க போறீங்களா? அது மாமனாரோட ஞாபகமாச்சே, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்களேன் என்றார் சற்று தயக்கத்துடன். வேற என்ன வழி இருக்கு மரகதம்? கல்யாண மண்டப வாடகை, புடவை, நகை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கில் பணம் வேணும். என் ரிட்டையர்மெண்ட் காசு கைக்கு வர இன்னும் சில மாசங்கள் ஆகும். அது வரைக்கும் கல்யாண வேலையை நிறுத்த முடியாது. நீ இதை பற்றி கவலைப்படாமல் அமைதியா இரு. நிலத்தை வித்துத்தான் ஆகணும் என்றார் மாணிக்கம் உறுதியான குரலில். அடுத்த நாள் நிலத்தரகர் சொக்கலிங்கம் வீட்டிற்கு வந்தார். மாணிக்கம் சார், நிலத்தை இப்போ அவசரமாக உடனே விற்றா கைக்கு வர்ற காசு கம்மியாக தான் இருக்கும். இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்திருந்தா நல்ல விலைக்கு விற்கலாம். அவசரப்பட்டு நஷ்டப்பட வேண்டாம் என்றார். இல்லை சொக்கலிங்கம், எனக்கு இன்னும் 1 மாதத்தில் பணம் வேணும். கல்யாண வேலைகள் எல்லாம் பணம் இல்லாமல் நிற்கிது. எவ்வளவு கிடைக்குமோ அதை வாங்கிட்டு நிலத்தை உடனே முடிச்சு கொடுங்க. எனக்கு பண தேவை தான் இப்போ முக்கியம் என்றார் மாணிக்கம் அவசரமாக. நிலசந்தை விலையை விட மிக குறைந்த விலைக்கு அவசரமாக விற்கப்பட்டது. அந்த பணம் கையில் வந்ததும் மாணிக்கத்திற்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது போல இருந்தது. ஆனால் அது ஒரு தற்காலிகமான நிம்மதிதான் என்பது அவருக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. கவிதா வாசலில் நின்று தரகர் சொக்கலிங்கம் பணம் கொடுத்துவிட்டு செல்வதை பார்த்தாள். அவளது மனம் கனத்தது. அவளுக்கு தன் தந்தையின் மீதும் இந்த சமூகத்தின் போலி கௌரவத்தின் மீதும் கோபம் வந்தது. சமையலறைக்கு சென்று தன் தாயிடம் பேசினாள். அம்மா, பாத்தீங்களா, கல்யாணத்துக்காக தாத்தாவோட நிலம் கைவிட்டு போயிருச்சு. சின்ன வயசுல இருந்து அப்பா வாழ்ந்த இடம் அது. இப்போ அதை வெறும் கௌரவத்துக்காக வித்துட்டாரே. அக்காவுக்கு நம்ம குடும்ப நிலைமை தெரியாதா? அவளும் ஒரு கம்பெனியில் வேலை தானே செய்கிறா. அவ ஏன் அப்பாவை தடுக்கலை என்று ஆதங்கப்பட்டாள். மரகதம் கவிதாவின் கைகளை பற்றி கொண்டார். கவிதா, நீ இன்னும் சின்ன பொண்ணு. ஒரு பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னா பெத்தவங்க இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அதுதான் இந்த உலக நியதி. கீதா அங்கே நல்லா இருந்தா அது நமக்குத்தானே நிம்மதி. நீ இதையெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்காத போ என்று அவர் அன்பாக கூறினார். அவர் எவ்வளவு சொல்லியும் கவிதாவின் மனது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெற்றோர் தங்களை அழித்து கொண்டு பிள்ளைகளுக்கு செய்யும் இந்த ஆடம்பர பாரம்பரியம் அவளுக்கு ஒரு பெரிய தவறாகவே தோன்றியது. இந்த தவறான அஸ்திவாரத்தின் மீதுதான் தன் அக்காவின் வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பதை நினைத்து அவளுக்கு வருத்தமாக இருந்தது. நிலத்தை விற்ற பணம் கையில் வந்ததும் மாணிக்கத்தின் வீட்டில் திருமண வேலைகள் சுறுசுறுப்படைந்தன. ஆனால் அந்த பணப்புழக்கம் தற்காலிகமானது என்பதை கவிதா மட்டுமே உணர்ந்திருந்தாள். கீதா பட்டு புடவைகளையும் தங்க நகைகளையும் தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த ஆர்வமாக இருந்தாள். அவளுக்கு தன் தந்தை பூர்வீக நிலத்தை விற்றதை பற்றியோ அதனால் குடும்பம் சந்திக்கப் போகும் பொருளாதார நெருக்கடியை பற்றியோ எந்த கவலையும் இருக்கவில்லை. அவள் தன் தோழிகளிடம் தன் திருமணத்தின் ஆடம்பரத்தை பற்றி எப்போதும் பெருமையாக பேசிக்கொண்டு இருந்தாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப பெரிய இடண்டி. சென்னையில் சொந்த வீடு வச்சிருக்காங்க. அதான் அப்பா கல்யாணத்தை இவ்வளோ கிராண்டாக நடத்துகிறார். நகை மட்டும் 30 பவுன் போடுறார். சமையலுக்கு கூட
வெளியூர்ல இருந்து ஸ்பெஷலாக ஆள் வர்றாங்க. கல்யாண மண்டபம் இந்த ஊர்லேயே ரொம்ப பெருசு என்று கீதா தன் தோழியிடம் ஃபோனில் சொல்வதை கவிதா கேட்டாள். கவிதா அக்காவின் அறைக்குள் சென்றாள். அக்கா, அப்பா நிலத்தை விற்று காசு பத்தாம பேங்க்லேயும் பர்சனல் லோன் வாங்கியிருக்காரு. உனக்கு இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் அப்பாவோட வயசையும் அவரோட நிலைமையும் யோசிச்சு பாரேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எப்படி அந்த கடனை அடைப்பார் என்றாள் கவலையுடன். கவிதா, நீ எப்பவும் இப்படித்தான் கஞ்சத்தனமாக பேசுவ. அப்பாவுக்கு இல்லாத கவலை உனக்கேன்? அவரோட கௌரவத்துக்காகத்தான் அவர் செய்கிறாரு. நான் அங்கே போய் நல்லா வசதியாக இருந்தா அது நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. உனக்கு என்னை பார்த்தா பொறாமையா இருக்கு, அதான் நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க என்று கீதா கோபமாக கூறினாள். மரகதம் அந்த அறைக்குள் நுழைந்தார். கவிதா பேசுவதை கேட்டு அவர் முகம் மாறினார். கவிதா, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அக்கா மனசை கஷ்டப்படுத்துற? அவ கல்யாண பொண்ணு, அவ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் வந்து கடன் லோன்னு பேசிட்டு இருக்க போ என்று அவர் கவிதாவை அதட்டினார். அம்மா, நான் நிஜத்தை சொல்கிறேன். அப்பாவுக்கு இன்னும் 1 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட். இப்போ போய் இவ்வளவு கடன் வாங்கினா பின்னாடி நாம தானே கஷ்டப்படணும் என்று கவிதா தாயிடம் புரிய வைக்க முயன்றாள். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கவிதா. உங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய ரிட்டையர்மெண்ட் காசில் எல்லா கடனையும் அடைச்சிடலாம். நீ போய் சமையல் கட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பண்ணு என்று மரகதம் கவிதாவை சமையல் அறைக்கு விரட்டினார். திருமண நாள் நெருங்கியது. நகரின் மிகப்பெரிய ஆடம்பரமான கல்யாண மண்டபம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் தங்களது உறவினர்களுடன் கர்வமாக வந்து இறங்கினார். அவர்கள் வந்த கார், அவர்களது உடை என அனைத்தும் ஆடம்பரமாக இருந்தன. மாணிக்கம் வாசல் வரை சென்று அவர்களை கைகூப்பி வரவேற்றார். திருமண சடங்குகள் மிக விமர்சையாக நடந்தன. ஊரே வியக்கும்படி ஆடம்பரமான அலங்காரங்கள், 100க்கும் மேற்பட்ட உணவுகள் என அனைத்தும் மாணிக்கம் எதிர்பார்த்தபடியே அமைந்தன. வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் மாணிக்கத்தை பாராட்டினர். மாணிக்கம் மகளை பெரிய இடத்தில் கட்டி கொடுத்துட்டார். கல்யாணமும் பிரமாதம். இவரை மாதிரி செய்ய யாருக்கு மனசு வரும் என்று குசுகுசுப்பாக பேசிக்கொண்டனர். மரகதம் பந்தயத்தில் வென்றவர் போல் பெருமிதத்துடன் உறவினர்கள் மத்தியில் உலா வந்தார். ஏங்க, மாப்பிள்ளை தங்க மாதிரி, அவங்க குடும்பம் பெரிய பாரம்பரியமான குடும்பம், அதான் நாங்களும் எந்த குறையும் வைக்காம செஞ்சிருக்கோம் என்று பெருமையாக கூறிக்கொண்டார். ஆனால் அந்த பாராட்டுகளின் பின்னால் இருந்த வழியை கவிதா மட்டுமே அறிந்திருந்தாள். திருமண சடங்குகள் அனைத்தும் முடிந்து மாலையில் கீதா கண்ணீருடனும் போலி பெருமையுடனும் புகுந்த வீட்டிற்கு கிளம்பி சென்றாள். மண்டபத்தில் இருந்த கூட்டமெல்லாம் கலைந்தது. நாற்காலிகள் ஆங்காங்கே கலைந்து கிடந்தன. சமையல்காரர்களும் மண்டப மேலாளரும் மீதி பணத்தை கேட்பதற்காக மாணிக்கத்தை சூழ்ந்து கொண்டனர். மாணிக்கம் சோர்வாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து தன் பையில் இருந்து பணக்கட்டுக்களை எடுத்து எண்ணி கொடுத்தார். கணக்கு முடித்து அவர்கள் சென்றதும் மாணிக்கத்தின் முகம் வெளுத்து போய் இருந்தது. நிலம் விற்ற பணம் முழுவதும் தீர்ந்து விட்டது. அதுபோக வங்கியிலும் தனியார் நபர்களிடமும் கைமாற்றாக வாங்கிய கடன் அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாகி 6 லட்சம் ரூபாயை தாண்டி இருந்தது. மாதா மாதம் அதற்கான வட்டியையும் அசல் தவணையும் எப்படி கட்டுவது என்ற கவலை மாணிக்கத்தின் முகத்தில் நிழலாடியது. அவர் சோர்ந்து போய் நாற்காலியில் சாய்ந்தார். மரகதம் கணவரின் அருகில் வந்து அமர்ந்தார். என்னங்க, எல்லாரும் கல்யாணத்தை ரொம்ப பாராட்டினாங்க. நம்ம கௌரவம் இந்த ஊர்ல இன்னும் கூடிருச்சு. ஆனா நீங்க ஏன் இப்படி முகத்தை வாட்டமா வச்சிருக்கீங்க என்று கேட்டார். மரகதம், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. கையில் இருந்த காசெல்லாம் காலி. அது போக இன்னும் 4 பேருக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்கு. பேங்க் லோன் தனி. அடுத்த மாசத்திலிருந்து என்னோட சம்பளத்தில் 3/4 வட்டி கட்டவே சரியா இருக்கும். வீட்டு செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் நாம் என்ன செய்ய போறோன்னு எனக்கு புரியலை
என்றார் மாணிக்கம் வேதனையுடன். மரகதம் சற்று அதிர்ச்சியடைந்தார். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், அதான் கவிதா வேலைக்கு போறாள்ல, அவ சம்பளத்தை வச்சு வீட்டு செலவையும் பார்த்துக்கலாம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? 4 பேர் மெச்சும்படி காரியத்தை செஞ்சிட்டோம். இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி பணம் எல்லாம் ஒரு தூசு என்றார் பழைய போலி பெருமையுடன். கவிதா அங்கே வந்து நின்றாள். அம்மா, 4 பேர் மெச்சுறதுக்காக அப்பா இன்னும் எத்தனை வருஷம் வட்டி கட்டணும்னு யோசிச்சியா? என் சம்பளம் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? அதை வச்சு வட்டி கட்ட முடியுமா? இல்லை குடும்பம் நடத்த முடியுமா? நீங்கள் ஆசைப்பட்ட கௌரவத்தோட வேலை இதுதான். இப்போவாது புரியுதா என்று யதார்த்தத்தை கேள்வியாக கேட்டாள். மாணிக்கம் எதற்கும் பதிலளிக்காமல் அமர்ந்திருந்தார். அவரது மௌனமும் அந்த பிரம்மாண்டமான மண்டபத்தின் வெறுமையும் கவிதாவுக்கு பெரும் வேதனையை அளித்தது. ஆடம்பரத்தின் நிழல் தங்களது குடும்பத்தை மெல்ல மெல்ல இருளுக்குள் தள்ளுவதை அவள் கண்டாள். திருமணம் முடிந்து 6 மாதங்கள் உருண்டோடின. மாணிக்கத்தின் வீட்டில் முன்னரை போல நிம்மதியோ சிரிப்போ இல்லை. ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியும் கடன்காரர்களின் நினைவூட்டல்களுடன், வட்டி குறித்த கவலைகளுடன் தான் தொடங்கியது. மாணிக்கத்தின் சம்பள பணம் வங்கிக்கு சென்ற உடனேயே கடனுக்கான தவணைகள் தானாக கழிக்கப்பட்டு விடும். கையில் வீட்டு செலவுக்கு மிக குறைந்த தொகையே எஞ்சியது. இதனால் அன்றாட காய்கறி வாங்குவதற்கு கூட மரகதம் பல முறை யோசிக்க வேண்டி இருந்தது. கீதா திருமணத்திற்கு பிறகு 2 முறை மட்டுமே பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தாள். அவளது ஆடம்பர பேச்சும் புகுந்த வீட்டு பெருமைகளும் மாறவே இல்லை. அவளது கணவர் ரமேஷ் ஒரு முறை கூட அவளுடன் வரவில்லை. ரமேஷுக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்காது, அதான் நான் மட்டும்தான் தனியாக வந்தேன் என்று கீதா மழுப்பினாள். அவள் வரும் பொழுதெல்லாம் அவளுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து போடுவதற்கே மரகதம் திணறினார். யாரிடமாவது கைமாற்றாக கடன் வாங்க வேண்டி இருந்தது. ஒரு முறை கீதா வந்திருந்த போது ஹாலில் அமர்ந்து சாதாரணமாக பேசிக்கொண்டு இருந்தாள். அம்மா, அடுத்த வாரம் என் நாத்தனார் வீட்டு விசேஷம் சென்னையில் நடக்குது. அங்கே போகிறப்ப எல்லாரும் புது புடவை எடுத்துட்டு போகணும். மாமியார் வீட்டில் எல்லாரும் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க. நான் சும்மா போக முடியாது. அப்பா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் தர சொல்லுங்க. ரமேஷும் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னார். நகை ஏதாச்சும் புதுசாக எடுக்கணும் என்றால் மிக சாதாரணமாக. மரகதம் தயங்கினார். கணவரின் முகத்தை பார்த்தார். கீதா, அப்பா இப்போதான் சம்பளத்திலிருந்து லோன் கட்டிட்டு இருக்காரு. வீட்டு செலவுக்கே திணறிட்டு இருக்கோம்மா. கையில் காசு புழக்கம் ரொம்ப கம்மிம்மா என்றார் மெதுவான குரலில். என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அங்கே என் கௌரவம் என்ன ஆகிறது? ரமேஷ் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாரு? பிறந்த வீட்டில் இருந்து விசேஷத்துக்கு எதுவும் செய்யலைனா மாமியார் வீட்டில் என்னை மதிக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா பெரிய ஸ்கூல் வாத்தியார்னு சொன்னியே, ஒரு விசேஷத்துக்கு கூட செய்ய துப்பில்லைன்னு ரமேஷோட அம்மா பேசுவாங்க. ரமேஷும் இதையே தான் கேட்பாரு. பாரம்பரியமாக செய்ய வேண்டியதை செஞ்சுத்தானே ஆகணும் என்று கீதா முகத்தை தூக்கி வைத்து கொண்டு கோபித்து கொண்டாள். மாணிக்கம் உள்ளே வந்து, சரிம்மா கீதா, நீ கவலைப்படாத, நான் யார்கிட்டையாவது கேட்டு ஏற்பாடு செய்கிறேன். என் பொண்ணு அங்கே ரமேஷ் முன்னாடியும் அவங்க குடும்பத்து முன்னாடியும் தலை குனியக்கூடாது என்றார் சோர்வாக. இதை கேட்டுக்கொண்டு இருந்த கவிதாவுக்கு கோபம் தாங்கவில்லை. அவள் சமையல் அறையிலிருந்து நேராக வெளியே வந்தாள். அக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லையா? அப்பா இங்கே மாதம் பிறந்தா வட்டி கட்ட முடியாம திணறாரு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் நாங்கள். உனக்கங்க கௌரவமும் புது புடவையும் முக்கியமா? நீயும் ரமேஷ் மாமாவும் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை தானே செய்கிறீங்க. மாதம் 2 பேரும் சேர்ந்து லட்சத்தில் சம்பளம் வாங்குறீங்கல்ல. உங்கள் காசை வச்சு செய்ய வேண்டியது தானே. ஏன் எப்போ பார்த்தாலும் அப்பாவையே சுரண்டுறீங்க? உன் வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா என்று படபடவென கேட்டாள். கவிதா, நீ வாயை மூடு. எனக்கு தெரியும் ரமேஷ் எப்படிப்பட்டவர்னு. நீ அவரை பற்றி தப்பாக பேசாதடி.
அவர் பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவர். நான் அப்பா கிட்ட கேட்குறேன், உனக்கு என்ன வந்தது? நான் பிறந்த வீட்டு மரியாதைக்காக கேட்குறேன். உனக்கு இதெல்லாம் புரியாது என்று கீதா கத்தினாள். மரகதம் கவிதாவை தடுத்தார். கவிதா, நீ சும்மா இரு. அக்கா புகுந்த வீட்டில் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் நாம் செஞ்சு தான் ஆகணும். நீ நடுவில் பேசி காரியத்தை கெடுக்காத என்று அவர் கவிதாவை கண்டித்தார். கீதா பணத்தை வாங்கி கொண்டுதான் சென்றாள். மாணிக்கம் மீண்டும் வட்டிக்கு தெரிந்தவர்களிடம் கையேந்தி பணம் வாங்கினார். கவிதாவுக்கு தன் தந்தையின் நிலைமையை பார்த்து அழுகையாக வந்தது. அன்று இரவு கவிதா தன் தந்தையிடம் தனியாக பேசினாள். அப்பா, என்னப்பா இப்படி எல்லாரும் கௌரவங்கிற பேர்ல உங்களை சுரண்டுறாங்க. அக்காவுக்கு நம்ம நிலைமை தெரியாதா? ஏன் இந்த சுயநலம் என்று கேட்டாள். கவிதா, அவ ரமேஷ் வீட்டுக்கு போயிட்டான். அங்கே அவன் நல்லா இருக்கணும்னா நாம் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ரமேஷ் குடும்பம் பெரிய இடம். நாம் நம்முடைய இயலாமையை காட்டினா அவளை அங்கே மதிக்க மாட்டாங்க. பெண் பெற்ற கடமை இது என்றார் மாணிக்கம் வேதனையுடன். மரகதம் அங்கே வந்து, ஆமாம்மா கவிதா, ரமேஷ் வீட்டில் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்க கூடாது. நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, பொண்ணு வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் என்றார். கவிதா தன் பெற்றோரின் இந்த அறியாமையைக் கண்டு பெருமூச்சு விட்டாள். போலி கௌரவத்திற்காக தங்களை அவர்களே அழித்து கொள்வது அவளுக்கு பெரும் கவலையை அளித்தது. நாட்கள் செல்ல செல்ல கவிதாவுக்கு இந்த சமூகத்தின் போலி கௌரவத்தின் மீதும் ஆடம்பர திருமண முறைகளின் மீதும் கடுமையான வெறுப்பு ஏற்பட்டது. ஒரு குடும்பத்தின் நிம்மதியை வேரோடு அழிக்கும் இந்த ஆடம்பரம் எதற்கு என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. அவள் தற்காலிகமாக வேலை செய்யும் தனியார் பள்ளியில் அசோக் என்றொரு ஆசிரியர் இருந்தார். அவர் மிகவும் எளிமையானவர், யதார்த்தமாக வாழ நினைப்பவர், ஆடம்பரங்களை முற்றிலும் வெறுப்பவர். கவிதாவின் நேர்மையும் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் குணமும் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. கவிதாவின் குடும்ப பின்னணியும் கீதாவின் கல்யாணத்தால் அந்த குடும்பம் சந்திக்கும் பொருளாதார நெருக்கடியும் அவருக்கு தெரிந்திருந்தது. இருவருக்குள்ளும் ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு அது மெல்ல மெல்ல காதலாக மாறியது. ஒரு நாள் மாலை பள்ளி வேலைகளை அனைத்தும் முடித்த பின் வகுப்பறையில் தனியாக அமர்ந்த கவிதா நோட்டு புத்தகங்களை சரிபார்த்து கொண்டு இருந்தாள். அவளது முகத்தில் குடும்ப கவலைகளின் நிழல் நன்றாகவே தெரிந்தது. அசோக் அவள் அருகே வந்தார். என்ன கவிதா, ரொம்ப யோசனையா இருக்கீங்க? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அப்பா இன்னும் அந்த கடனை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காரா என்று அசோக் அன்போடு கேட்டார். கவிதா பேனாவை கீழே வைத்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். ஆமாம் அசோக், அக்கா சென்னைக்கு போனாலும் அவளோட தேவைகள் குறையலை. நாத்தனாருக்கு செய்யணும், மாமியாருக்கு செய்யணும்னு மாதம் மாதம் அப்பாவை சுரண்டிட்டு இருக்கான். ரமேஷ் மாமாவும் அவளுக்கு தான் சப்போர்ட் செய்கிறாரு. அப்பாவோட சம்பளத்தில் 3/4 காசு வட்டி கட்டவே சரியாக இருக்குது. வீட்டு செலவுக்கு அம்மா ரொம்ப திணறிட்டு இருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த சமூகத்தோட கௌரவங்கிற வார்த்தை மேலேயே வெறுப்பாக இருக்குது என்று தன் கவலையை கொட்டினாள். அசோக் கவிதாவிடம், கவிதா, இந்த உலகத்துக்காக வாழ்கிறவங்க எப்பவும் நிம்மதியாக இருக்க முடியாது. நமக்காக வாழ பழகணும். என் வீட்டில் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட இந்த யதார்த்தமான குணம்தான் எனக்கு முக்கியம். உங்கள் வீட்டில் நம்மை பற்றி பேசலாமா என்றார் தீர்க்கமாக. கவிதா சற்று தயங்கினாள். அவளது மனதில் குடும்ப கடன்கள் மீண்டும் வந்து போயின. அசோக், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களோட எளிமையான குணம் எனக்கு பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டு நிலைமை உங்களுக்கு தெரியுமே. எங்கள் அக்கா கல்யாணத்தில் எங்கள் அப்பா மொத்தமாக கடனாளியாகி நிற்கிறார். இன்னும் வட்டி தான் கட்டிட்டு இருக்காரு. என்னோட கல்யாணத்துக்கு அவரால் 1 ரூபா கூட செலவு செய்ய முடியாது. வரதட்சணை, நகை, ஆடம்பரம், பெரிய மண்டபம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதற்கு உங்கள் வீட்டில் சம்மதிப்பாங்களா?
அப்புறம் உங்களுக்கும் என் குடும்பத்தால் பாரம் வந்துடக்கூடாது என்று தன் அச்சத்தை வெளிப்படுத்தினாள். அசோக் சத்தமாக சிரித்தார். கவிதா, என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த ஆடம்பர கல்யாணத்துல எல்லாம் அணு அளவு உடன்பாடு இல்லை. நமக்கு பிடிச்சிருந்தா போதும், நாம் 2 பேரும் சம்பாதிச்சு உழைச்சி வாழலாம். உங்கள் அப்பா கிட்ட இருந்து நாங்கள் ஒரு பைசா கூட சீரோ வரதட்சணையோ எதிர்பார்க்க மாட்டோம். கல்யாணமும் ரொம்ப எளிமையாக இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. உங்கள் அப்பாவுக்கு நம்மளால் எந்த பாரமும் வராது என்று உறுதியளித்தார். அசோக் சொன்ன வார்த்தைகள் கவிதாவுக்குள் ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தின. அவளது மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது. அவள் அன்றே வீட்டிற்கு சென்று தன் பெற்றோரிடம் அசோக்கை பற்றி கூற முடிவெடுத்தாள். அன்று இரவு மாணிக்கமும் மரகதமும் ஹாலில் அமர்ந்திருந்த போது கவிதா அவர்கள் முன்னால் வந்து நின்றாள். அப்பா, அம்மா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் பெயர் அசோக். என் கூட ஸ்கூலில் தான் ஆசிரியராக வேலை செய்கிறாரு. ரொம்ப நல்ல குணமானவர். வரதட்சணை, நகை, ஆடம்பரம் எதுவும் அவங்க குடும்பத்தில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப எளிமையாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு எந்த செலவும் வைக்க மாட்டாங்க என்றால் நம்பிக்கையுடன். மரகதம் உடனே முகம் மாறினார். என்னடி சொல்ற? வரதட்சணை வேண்டான்னு சொல்கிறவங்க பின்னால் ஏதோ ஒரு குறை இருக்கும் கவிதா. நாம் முறைப்படி 4 பேரை கூப்பிட்டு பேசி குலம் கோத்திரம் பார்த்து தானே கல்யாணம் பண்ண முடியும். நீயா ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தா ஊர் என்ன பேசும்? கீதாவை சென்னையில் பெரிய குடும்பத்தில் கட்டி கொடுத்ததால ஊரே நம்மைய பெருமையாக பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ இப்படி ஒரு சாதாரண குடும்பத்து பையனை காதலிச்சா, காசு இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டா நம்ம மானம் போயிடும். சொந்தக்காரங்க முன்னாடி நாங்கள் தலை குனியணுமா என்று கோபமாக கேட்டார். அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மான கௌரவத்தை பற்றியே பேசுவீங்க? அக்கா கல்யாணத்தால் அப்பா பட்ட கடன் இன்னும் தீரலை. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணா நீங்கள் மறுபடியும் யாரிடமாவது கையேந்த போறீங்களா? இந்த வட்டி சுமையே போதும் அம்மா. அசோக் ரொம்ப நல்லவர். அவரை விட எனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்காது என்று கவிதா யதார்த்தமாக வாதிட்டாள். மரகதம் கணவரை பார்த்தார். என்னங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? பொண்ணு இப்படி பேசுகிறா. கீதா வீட்டுக்காரங்க கேள்விப்பட்டா என்ன நினைப்பாங்க? உங்கள் சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு நம்மளை கேலி பேச மாட்டாங்களா என்றார் கவலையுடன். மாணிக்கம் தலையை தாங்கி கொண்டு அமர்ந்திருந்தார். கவிதா, அம்மா சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குமா? நாம் ஒரு நடுத்தர சமூகத்தில் நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, மரியாதை இருக்கு. கீதா கல்யாணத்தை ரமேஷ் வீட்டுக்காக அவ்வளோ பிரமாதமாக நடத்தினோம். இப்போ உனக்கு சாதாரண குடும்பத்தில் கல்யாணம் செஞ்சு கொடுத்தா ரமேஷ் குடும்பம் நம்மளை மதிக்காது. உனக்கும் நாங்கள் நல்ல இடமா தான் பார்ப்போம். நீ இந்த அசோக் பேச்சை வித்தோட விட்டுரு என்றார் பழைய சிந்தனையிலிருந்து வெளிவர முடியாமல். அப்பா, நீங்கள் இன்னும் ரமேஷ் மாமா குடும்பத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கலை. நான் என் முடிவில் தெளிவாக இருக்கேன். உங்களை கடனாளியாக்கி எனக்கு ஒரு கௌரவம் தேவையில்லை என்று கவிதா தீர்க்கமாக சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். மரகதம் கணவரிடம், பாத்தீங்களா இவ பேச்ச? நாம் நாளையிலிருந்தே இவளுக்கு வேற வரன் பார்க்கணும். ரமேஷ் தம்பிக்கு தெரிஞ்ச இடத்துல கூட கேட்க சொல்லலாம். இவளை ஒரு முடிவெடுக்க நாம் விடக்கூடாது என்றார் உறுதியாக. மாணிக்கம் எதற்கும் பதிலளிக்காமல் ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தார். மரகதம் சொன்னபடியே மறுநாள் முதலே கவிதாவுக்கு தீவிரமாக வரன் பார்க்கும் படலம் தொடங்கியது. அசோக்கை பற்றிய பேச்சை அவளது மனதில் இருந்து முற்றிலும் அழிக்க வேண்டும் என்பதில் அவர் குறியாக இருந்தார். கீதாவின் கணவர் ரமேஷிடமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சென்னையில் உங்களுக்கு தெரிந்த நல்ல வசதியான வரன்கள் ஏதேனும் இருந்தால் பார்க்குமாறு மரகதம் கேட்டுக்கொண்டார். அம்மா, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். என் ஆஃபீஸில் ஒரு நல்ல வரன் இருக்கிறது. பையன் கை நிறைய சம்பளம் வாங்குறாரு.
அவங்க குடும்பமும் நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த குடும்பம்தான். நான் பேசிட்டு சொல்றேன் என்று ரமேஷும் போனில் உறுதியளித்தார். இதனால் மரகதத்திற்கு பெருமை தாங்கவில்லை. தன் மூத்த மருமகன் தங்களின் கௌரவத்தை காப்பாற்றப் போகிறார் என்று அவர் மனக்கணக்கு போட்டார். மாணிக்கம் தன் சொந்தக்காரர்கள் மூலமாகவும் சில வரன்களை வரவழைத்தார். எப்படியாவது கவிதாவுக்கு ஒரு பெரிய இடத்தில் திருமணம் முடித்து தன் சமூக கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் வந்த வரன்கள் அனைத்தும் கவிதாவின் படிப்பையோ அவளது நற்குணத்தையோ மதிக்கவில்லை. மாறாக மாணிக்கம் எவ்வளவு நகை போடுவார், எவ்வளவு ரொக்கம் தருவார், என்ன சீர்சனத்தி செய்வார் என்பதிலேயே குறியாக இருந்தது. ஒரு நாள் மாலை ரமேஷ் பரிந்துரைத்த மாப்பிள்ளை வீட்டார் நேராக மாணிக்கத்தின் வீட்டிற்கே வந்தனர். மாப்பிள்ளையின் தந்தை சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கர்வமாக பேசத் தொடங்கினார். அவரோடு வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டார் ஒவ்வொரு பொருளையும் நோட்டமிட்டனர். மாணிக்கம் சார், உங்க மூத்த மகள் கீதாவை நம்ம ரமேஷுக்கு கட்டி கொடுக்கும்போது பிரமாதமா சீர் செஞ்சீங்கன்னு ரமேஷ் எங்களிடம் சொன்னார். ரமேஷ் குடும்பமே வியந்து பாராட்டுற அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி எங்க பையனுக்கும் நீங்க செய்யணும். பையன் சென்னையில பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில மேனேஜராக இருக்கார். குறைஞ்சது 20 பவுன் நகையாவது பொண்ணுக்கு போடணும். மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி தரணும். அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஏசி மண்டபத்துல நடத்தணும். சீர்சனத்தி எல்லாம் கச்சிதமா இருக்கணும். அப்பதான் என் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்றார் மாப்பிள்ளையின் தந்தை மிக சாதாரணமாக. மாணிக்க முகத்தில் நடுக்கத்துடன் சோஃபாவின் ஓரத்தில் அமர்ந்திருந்தார். மாப்பிள்ளை வீட்டார் போட்ட லிஸ்டை கேட்க கேட்க அவருக்கு நெஞ்சு அடைப்பது போல இருந்தது. ஐயா, நீங்க கேட்கறது எல்லாம் நியாயம்தான். ஆனா இப்போதைக்கு என் கையில வசதி கொஞ்சம் கம்மிங்க. மூத்த மகள் கல்யாணத்துக்காக வாங்கின கடன் இன்னும் முடியல. மாசம் மாசம் வட்டி கட்டவே சம்பளம் சரியா இருக்கு. இன்னும் 1 வருஷத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன். கொஞ்சம் எளிமையா என் வசதிக்கு ஏத்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் என்றார் மாணிக்கம் மிகுந்த தயக்கத்துடன். மாப்பிள்ளையின் தந்தை உடனே முகம் மாறி சிரித்தார். என்ன சார் பேசுறீங்க? மகளை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னா கடனை வாங்கித்தான் ஆகணும். பெரிய மகளுக்கு ஒரு நீதி, சின்ன மகளுக்கு ஒரு நீதியா? அக்காவுக்கு அள்ளி கொடுத்துட்டு தங்கச்சிக்கு கிள்ளி கொடுப்பீங்களா? அப்புறம் அவளை எப்படி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறது? சொந்தக்காரங்க முன்னாடி எங்கள் கௌரவம் என்னாகிறது? வசதி இல்லைன்னா இப்படி பெரிய இடத்துல வரன் பார்க்க கூடாது சார் என்று முகத்தில் அடித்தாற்போல் பேசினார். மரகதம் அருகே பதற்றத்துடன் வந்து, இல்லைங்கய்யா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் எப்படியாவது புரட்டி செஞ்சிடுறோம். எங்கள் பொண்ணு வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் என்று கை கூப்பினார். சமையல் அறையிலிருந்து காப்பி தட்டோடு வந்த கவிதா இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவளது பொறுமை எல்லை கடந்தது. காப்பி தட்டை மேஜை மீது சத்தமாக வைத்தாள். யாரை கேட்டு நீங்க அள்ளி கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க அம்மா? அப்பா ஏற்கனவே கடனாளியாகி நிற்கிறாரு. இப்போவே இவங்க கேட்குற காருக்கும் நகைக்கும் அப்பா எங்கே போவாரு? உழைக்கிற பையனுக்கு வரதட்சணை கேட்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? படித்த பொண்ணோட குணத்தை விட உங்களுக்கு பணமும் காரும் தான் முக்கியமா? இப்படி ஒரு குடும்பத்துக்கு நான் போக தயாரா இல்லை. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எங்க வீட்டை விட்டு கிளம்பலாம் என்று கவிதா கோபமாக கூறினாள். மாப்பிள்ளையின் தந்தை கோபமாக எழுந்தார். மாணிக்கம் சார், என்ன உங்க பொண்ணு இப்படி பேசுறா? இவ அக்கா மாதிரி அமைதியா இருப்பான்னு பார்த்தா இவ்வளவு திமிரா பேசுறா. இந்த வரன் எங்களுக்கு வேண்டாம், வாங்க கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கோபமாக எழுந்து வெளியேறினர். அவர்கள் சென்றதும் மரகதம் தலையில் கை வைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்து புலம்பத் தொடங்கினார். பாத்தீங்களா, நாம சீர் செய்யலைன்னா உலகம் இப்படித்தான் முகத்துல அடிச்ச மாதிரி பேசும். கவிதா, நீ ஏண்டி இப்படி பண்ணுன? கீதா வீட்டுக்காரர்
நமக்குன்னு பார்த்து அனுப்புன வரன் இது. இப்ப அவர் கேட்டா என்ன பதில் சொல்றது? நடந்தது தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கேவலமா நம்மளை நினைப்பாங்க என்று அழுது கொண்டே அவர் கவிதாவை திட்டினார். கவிதா தன் தாயின் அருகில் சென்று உறுதியாக நின்றாள். அம்மா, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். உங்களை மேலும் கடனாளியாக்கி உங்க நிம்மதியை கெடுத்து என் படிப்பையும் சுயமரியாதையும் அடகு வச்சு எனக்கு ஒரு ஆடம்பர கல்யாணம் தேவையில்லை. அப்பாவோட பணத்தை மட்டும் எதிர்பார்க்குற அந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி போக விரும்பலை. நான் அசோக்கத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் ரொம்ப எளிமையா, எந்த செலவும் இல்லாம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு பண்ணிக்க போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம் என்று தீர்க்கமாக கூறினாள். என்னடி திமிரு உனக்கு? பெத்தவங்களை எதிர்த்து பேசுறியா? ரெஜிஸ்டர் மேரேஜா? நம்ம வம்சத்துல எவனாவது அப்படி பண்ணியிருக்கானா? காசு இல்லாம ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்னு ஊர் காரி துப்பும். நான் அந்த பக்கமே வரமாட்டேன் என்று மரகதம் கோபத்தின் உச்சியில் கத்தினார். அம்மா, நான் ஓடி போகல. உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க முன்னாடி தான் பண்ணிக்க போறேன். ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி கடங்காரனா நிம்மதி இல்லாம வாழறதை விட எளிமையா கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்றது தப்பில்லை என்று கவிதா தன் முடிவில் ஒரு பாறை போல் உறுதியாக நின்றாள். மாணிக்கம் தன் மகளின் தைரியத்தை கண்டு அப்படியே திகைத்து போய் அமர்ந்திருந்தார். கவிதா தான் சொன்ன சொல்லில் இருந்து பின்வாங்கவில்லை. அசோக்குடன் இணைந்து அவளுடைய பதிவு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்யத் தொடங்கினாள். அசோக்கின் பெற்றோர் இதற்கு முழு மனதுடன் சம்மதித்தனர். அவர்கள் எந்த ஒரு வரதட்சணையோ நகையோ ஆடம்பர சீரோ இல்லாமல் கவிதாவை தங்கள் வீட்டு மருமகளாக இன்முகத்தோடு வரவேற்க தயாராக இருந்தனர். திருமண நாளுக்கு ஒரு வாரம் முன்பு மாணிக்கமும் மரகதமும் ஹாலில் அமர்ந்திருந்த போது கவிதா அவர்களிடம் வந்து திருமண பத்திரிகையை நீட்டினாள். அப்பா, அம்மா, அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு நம்ம ஊர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம். நான் யாரையும் கூப்பிடல. அசோக்கோட அம்மா அப்பாவும் அவரோட தம்பியும் மட்டும்தான் வர்றாங்க. நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வரணும். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா என்றாள் கவிதா அமைதியான குரலில். மரகதம் கோபத்துடன், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணமா? இதை பார்க்கவா நான் உன்னை பெத்து வளர்த்தேன்? சொந்தக்காரங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்கள் சின்ன பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கேவலம். நான் என்ன முகத்தை வச்சுக்கிட்டு பேசுவேன் அவங்க கிட்ட எல்லாம்? காசு இல்லாமல் ஏதோ அனாதை மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நின்றுட்டேன்னு ஊரே சிரிக்கும். ரமேஷ் நமக்குன்னு பார்த்து அனுப்புன வரன் இப்படி பேசி துரத்திட்டு இப்போ ஒரு காசு இல்லாத வாத்தியாரை கட்டிக்க போறியா? எங்க மரியாதையை மண்ணோடு புதைத்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? போச்சு, எல்லாம் போச்சு என்று அவர் கண்கள் கலங்க கோபப்பட்டார். மாணிக்கத்தின் கண்களிலும் கண்ணீர் முட்டியது. அவர் பத்திரிகையை கையில் வாங்கி கொண்டார். கவிதா, ஒரு நல்ல தகப்பனா உனக்கு ஒரு நல்ல கல்யாணம் கூட பண்ணி வைக்க முடியாத நிலைமையில என்னை நிறுத்திட்டியம்மா. ஊர் என்னை மூத்த மகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு சின்ன பொண்ணுக்கு செய்ய காசில்லாமல் விட்டுட்டான்னு சொல்லுமா. ரமேஷ் குடும்பத்தில் எல்லாரும் பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்க. அவங்க முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நிற்பேன் என்றார் வேதனையுடன். கவிதா தன் தந்தையின் அருகில் அமர்ந்து அவரது கைகளை பற்றி கொண்டாள். அப்பா, ஊர் இன்னைக்கு பேசும், நாளைக்கு வேறொரு விஷயத்தை பற்றி பேச போயிடும். ஊருக்காக வாழ்ந்து நீங்கள் பட்ட கடனும் வட்டியும் இன்னும் தீரலையேப்பா. உங்கள் நிம்மதி தான் எனக்கு முக்கியம். நான் அசோக் கூட ரொம்ப சந்தோஷமாக கௌரவமாக இருப்பேன்ப்பா. என்னை நம்புங்க. எனக்கு பெரிய மண்டபமும் ஆடம்பர புடவைகளும் வேண்டாம் என்று தந்தைக்கு தைரியம் கூறினாள் கவிதா. திருமண நாளும் வந்தது. திங்கட்கிழமை காலை மாணிக்கமும் மரகதமும் மிகுந்த மன போராட்டத்துடனும் முகசுளிப்புடனும் பதிவு அலுவலகத்திற்கு சென்றனர். உறவினர்கள் யாரும் வரவில்லை.
அசோக்கும் கவிதாவும் எளிய ஆடையில் வந்தனர். அசோக்கின் பெற்றோர் மாணிக்கத்தையும் மரகதத்தையும் கைகூப்பி அன்போடு வரவேற்றனர். வணக்கம் சார், நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க. கவிதா இனிமே எங்க வீட்டு பொண்ணு. நாங்க அவளை கண்ணும் கருத்துமா பார்த்துப்போம் என்று அசோக்கின் தந்தை யதார்த்தமாக பேசினார். அதிகாரியின் முன்னிலையில் அசோக்கும் கவிதாவும் மாலைகளை மாற்றிக்கொண்டு சாட்சிகள் முன்னிலையில் கையெழுத்திட்டனர். கவிதா சட்டபூர்வமாக அசோக்கின் மனைவியானாள். ஆனால் இந்த திருமணத்திற்கு கீதாவோ அவளது கணவர் ரமேஷோ வரவில்லை. திருமணத்திற்கு முந்தைய நாள் மரகதம் கீதாவிற்கு ஃபோன் செய்து அழுதபோது கீதா கோபமாக பேசினாள். அம்மா, கவிதாவுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ரமேஷ் பார்த்து அனுப்பின மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டு இப்படி சத்தம் இல்லாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரமேஷுக்கு எவ்வளவு அசிங்கம். ரமேஷ் இப்படிப்பட்ட கௌரவம் இல்லாத கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், என் அந்தஸ்துக்கு அது இழுக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் வரலை. அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கையை அவளே வாழட்டும் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள். திருமணம் முடிந்ததும் கவிதா தன் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள். அப்பா, அம்மா, நான் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். எனக்காக நீங்கள் ₹1 கூட கடன் வாங்கலைங்கிற பெருமை எனக்கு இருக்கு. இதுதான் எனக்கு நீங்கள் கொடுத்த பெரிய சீர் என்றாள் புன்னகையுடன். மரகதம் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அசோக்கின் பெற்றோரிடம் கூட சரியாக பேசவில்லை. கல்யாணம்னு முடிஞ்சது. இனி சொந்தக்காரங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல என்று அவர் முணுமுணுத்தார். அம்மா, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நாங்கள் கிளம்புறோம்ப்பா என்று கவிதா தன் கணவனுடன் விடை பெற்றாள். கவிதாவும் அசோக்கும் நகரின் ஒரு சிறிய வாடகை வீட்டில் கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை தொடங்கினர். அவர்கள் வீட்டில் ஆடம்பர பொருட்கள் இல்லை. ஆனால் உண்மையான அன்பும் பரஸ்பர மரியாதையும் நிறைந்திருந்தது. ஆண்டுகள் மிக வேகமாக உருண்டோடின. காலச்சக்கரம் சுழன்றதில் மாணிக்கத்திற்கு பணி ஓய்வு பெறும் நாளும் வந்தது. அரசு பள்ளியில் அவர் ஆற்றிய 30 ஆண்டு கால ஆசிரியர் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. பள்ளி நிர்வாகம் அவருக்கு ஒரு சிறப்பான பாராட்டு விழா நடத்தியது. அந்த விழாவிற்கு அசோக்கும் கவிதாவும் சென்றனர். மாணிக்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி பாதங்களை தொட்டு ஆசிர்வாதம் வாங்கி அவரை கௌரவித்தனர். ஆனால் மூத்த மகள் கீதாவோ அவளது கணவர் ரமேஷோ அந்த விழாவிற்கு வரவில்லை. ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குப்பா, வர முடியலை என்று கீதா ஃபோனில் ஒரு வார்த்தையில் முடித்து கொண்டாள். பணி ஓய்வுக்கு பின் மாணிக்கத்திற்கு அரசு தரப்பிலிருந்து மொத்தமாக பெரிய தொகை கிடைத்தது. 30 லட்சம் ரூபாய் பணம் அவரது வங்கி கணக்கில் ஒரே தவணையாக வரவு வைக்கப்பட்டது. இத்தனை ஆண்டு கால குடும்ப வாழ்க்கையில் கீதாவின் கல்யாண கடன்கள் அனைத்தையும் கட்டி முடித்து மாணிக்கத்தின் கையில் ஒரு பெரிய தொகை மிச்சம் இருந்தது. விஷயம் அறிந்த அடுத்த நாளே, அதுவரை வருடத்திற்கு ஒருமுறை கூட பெற்றோரை பார்க்க வராத மூத்த மகள் கீதா திடீரென்று தன் பெற்றோரை தொடர்பு கொண்டாள். அவளது குரலில் முன்பேதும் இல்லாத அளவுக்கு பாசமழை பொழிந்தது. அப்பா, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. இனிமே நீங்கள் ஏன் அந்த ஊரில் தனியாக கஷ்டப்படணும்? அங்கே உங்களுக்கு உடம்பு முடியாமல் போனால் யார் பார்ப்பாங்க? நீங்கள் 2 பேரும் உடனே கிளம்பி சென்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. நாங்கள் உங்களை நல்லா பார்த்துப்போம் என்று உருகினாள். தாய்க்கும் ஃபோன் செய்து நீங்கள் இருவரும் எங்களோடு வந்து இருங்கள் என்று கூறினாள் கீதா. அன்று மாலை மாணிக்கத்தின் வீட்டில் அவரும் மரகதமும் திண்ணையில் அமர்ந்து இது பற்றி பேசிக்கொண்டு இருந்தனர். என்னங்க, கீதா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி நம்மளை அவ கூடவே சென்னைக்கு வந்து தங்கிட சொல்கிறா. அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு. இனிமே நீங்கள் ஏன் அங்கே தனியாக இருக்கணும்? என் கூடவே வந்துடுங்கன்னு எவ்வளவு பாசமாக பேசுகிறா பார்த்தீங்களா? நாம் ஏன் இங்கே தனியாக இருக்கணும்? பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனால்தான் என்ன என்றார் மரகதம் மிகுந்த பெருமிதத்துடன். மாணிக்கம் சற்று யோசித்தார். ஆமாம் மரகதம், நீ சொல்கிறதும் சரிதான். எனக்கும் இப்போ வயசாயிடுச்சு. உடம்புக்கும் அடிக்கடி முடியாமல் போகுது.
ஆனால் மருமகன் இதை ஏற்றுப்பாரான்னு தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அவர் முழு சம்மதத்தோடு தான் கீதா நம்மளை கூப்பிடுறாளா என்று தன் யதார்த்தமான சந்தேகத்தை கேட்டார். மரகதம் உடனே அதை மறுத்து பேசினாள். அவர் சம்மதம் இல்லாமல் பொண்ணு கூப்பிடுவா? ரமேஷ் தம்பி பெரிய இடத்து மனிதர், நல்ல குணம் உள்ளவர். நாம் இந்த வீட்டை அப்படியே பூட்டிட்டு போக போகிறது இல்லை. வாடகைக்கு விட்டுட்டு அவங்க கூடவே சென்னைக்கு போயிடலாம். அங்கே பெரிய அப்பார்ட்மெண்ட், காருன்னு சகல வசதிகளும் இருக்குது. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சின்ன மகள் கவிதா கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகிறது நல்லது. அவள் இன்னைக்கு ராத்திரி நம்மளை பார்க்க இங்கே வர்றேன்னு சொல்லியிருக்கா என்றார். ஆமாம், அவகிட்டையும் சொல்லிட்டு போகிறது தான் முறை. இல்லைனா அவளுக்கு கோபம் வர போகுது. நாம் சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோம் என்று மாணிக்கம் சற்றே நிம்மதியான துணியில் கூறினார். இரவு நேரம் நெருங்கியது. கவிதா தங்களது வீட்டிற்கு வரப்போகும் அந்த நேரத்திற்காக மரகதமும் மாணிக்கமும் ஆவலுடன் காத்து கொண்டு இருந்தனர். தங்களது மூத்த மகள் தங்களை சென்னைக்கு அழைக்கிறாள் என்ற சந்தோஷத்தை சின்ன மகளிடம் சொல்லி மகிழ வேண்டும் என்ற எண்ணம் மரகதத்தின் மனதில் ஓடிக்கொண்டு இருந்தது. அன்று இரவு கவிதா தன் பெற்றோரை பார்க்க தனியாக வந்தாள். அசோக்கிற்கு பள்ளியில் ஏதோ கூடுதல் வேலை இருந்ததால் அவளை பெற்றோரின் வீட்டில் விட்டுவிட்டு சென்றிருந்தான். கவிதா வாசல் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவுடன் மரகதம் அவளை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றார். வாம்மா கவிதா, நல்ல நேரத்தில் வந்த. உன்கிட்ட ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். அக்கா சென்னைக்கு அவ கூடவே எங்களை வந்து நிரந்தரமாக தங்க சொல்லி கூப்பிடுறா. நீங்கள் எங்களுடன் வந்து தங்குங்கள்னு அவ்வளவு பாசமாக ஃபோனில் சொன்னா தெரியுமா? அவ கூட போய் இருக்கலாம் என்று முடிவு பண்ணி இருக்கோம். இந்த வீட்டை அப்படியே வாடகைக்கு விட்டுடலாம்னு இருக்கோம். இது அப்பாவும் நானும் சேர்ந்து எடுத்த முடிவு என்றார் மரகதம் புன்னகையுடன். கவிதா இதை கேட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். பின் யோசித்தாள். அக்காவின் கடந்த கால சுயநலப்போக்கும் தற்போதைய அவளது குடும்ப சூழலும் கவிதாவின் மனக்கண்ணில் வந்து போயின. திடீரென்று அக்காவுக்கு பெற்றோர் மீது எப்படி இவ்வளவு பாசம் பிறந்தது என்பதன் பின்னணியை அவள் நன்றாகவே உணர்ந்தாள். பின்னர் தன் பெற்றோரின் முகத்தை பார்த்து மிகவும் யதார்த்தமாக பேசத் தொடங்கினாள். அம்மா, அப்பா, அக்கா உங்களை அன்போடு கூப்பிடுறா. நீங்கள் எங்களோட வந்து தங்குங்கள்னு. உருகி பேசுகிறான்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு அங்கே போனதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அங்கே காத்துட்டு இருக்கிற நிஜம் புரியும் என்றாள் கவிதா. மரகதம் உடனே முகம் மாறினார். அவரது குரலில் கோபம் எட்டி பார்த்தது. என்னடி சொல்ற? அவ நம்ம வீட்டு பெரிய பொண்ணு. முறைப்படி 4 பேர் மெச்ச நகையும் பணமும் கொட்டி கல்யாணம் பண்ணிட்டு போனவ. அவளுக்கு பெத்தவங்க மேலே பாசம் இருக்காதா? அவ எங்களை கூப்பிடுறதுல உனக்கு என்ன சந்தேகம் இப்போ வந்துச்சு? நீ எப்போ பார்த்தாலும் உன் அக்காவை தப்பாவே பேசாத என்று அவர் கவிதாவை கண்டித்தார். அம்மா, நான் அக்காவை சும்மா தப்பாக சொல்லலை. அங்கே இருக்கிற யதார்த்த நிலைமையை சொல்கிறேன். கொஞ்சம் நிதானமாக உங்கள் புத்தியை வச்சு யோசிங்க. அக்காவுக்கு இப்போ 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவளும் வேலைக்கு போகிறா, மாமாவும் வேலைக்கு போகிறார். அவங்க 2 பேரும் காலையில் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டா குழந்தைகளை பார்த்துக்கவும் சமைச்சு வீட்டை பார்த்துக்கவும் இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை. சென்னையில் வெளியாட்களை வேலைக்கு வச்சா மாதம் 15,000க்கு மேலே காசு கொடுக்கணும். அவங்கள நம்பி குழந்தைங்களையும் விட முடியாது. அதுக்கு தான் அவள் உன்னை அங்கே கூப்பிடுறா. நீ போனால் அவளுக்கு மாதம் 10,000 மிச்சம். குழந்தைங்களுக்கும் ஒரு ஆள் கிடைச்சாச்சு என்றாள் கவிதா யதார்த்தமாக. மாணிக்கமும் மரகதமும் கவிதா சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து அப்படியே ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர். கவிதா தன் தந்தையை பார்த்து தொடர்ந்தாள். அது மட்டும் இல்லைப்பா, அக்கா இப்போ சென்னையில் புதுசாக ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்கிறதுக்காக புக் பண்ணியிருக்கா. அதுக்கு அட்வான்ஸ் கட்டவும் லோன் தொகையை குறைக்கவும் அப்பாவோட இந்த 30 லட்சம் ரிட்டையர்மெண்ட் பணம் இப்போ அவளுக்கு
ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இந்த 2 காரணத்துக்காகத்தான் அவளுக்கு இப்போ திடீர்னு பாசமழை ஊத்துது. நீங்க எங்க கூட வந்து தங்குங்கன்னு அவ சொல்றது உங்க மேல இருக்கிற பாசத்தால இல்லப்பா. உங்க கையில இருக்கிற இந்த 30 லட்சம் பணத்துக்காக மட்டும்தான் என்று கவிதா கசப்பான உண்மைகளை போட்டுடைத்தாள். மரகதத்தால் இதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் கவிதா, நீ எப்பவும் அக்காவை இப்படி சுயநலமாவே பார்க்குற? அவ நேரடியா எங்க கிட்ட காசு வேணும்னு கேட்கவே இல்லையே. பாசமாதானே கூப்பிடுறா. நீ தான் பாரம்பரியத்தை யதார்த்தம்னு சொல்லி காசு இல்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்ட. ஆனா கீதா எப்பவும் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற பொண்ணு. அவ எங்களை நல்லா பார்த்துப்பாள் என்று அவர் பழையபடி வாதிட்டார். மாணிக்கம் மட்டும் எதற்கும் பதிலளிக்காமல் கவிதா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கும் லாஜிக்கை ஆழமாக யோசித்து தன் தலையில் கை வைத்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தார். கவிதா தன் பேச்சை நிறுத்தவில்லை. அம்மா, அக்கா உங்ககிட்ட நேரடியாக பணம் கேட்கலதான். ஆனால் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் சூழல் எப்படி மாறுன்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. உங்ககிட்ட இருக்கிற 30 லட்சம் பணம் எல்லாம் புது ஃப்ளாட் வாங்கிறதுக்கும் அவளோட ஆடம்பர தேவைக்கும் தீர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள் உடல் உழைப்பும் அவளுக்கு தேவைப்படாமல் போகிறப்போ அவளுக்கு உங்கள் மேலே இதே பாசம் இருக்குமான்னு கொஞ்சம் நெஞ்சை தொட்டு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு மாதம் மாதம் வர பென்ஷன் காசையும் அவகிட்ட தான் வீட்டு செலவுக்குன்னு கொடுக்கணும்னு அவள் எதிர்பார்ப்பாள். நாங்கள் உங்களை வச்சு பார்த்துக்கிறோமில்ல, அதுக்கு இந்த காசாவது கொடுக்கக்கூடாதான்னு அக்காவும் பேச தொடங்குவா. இதையெல்லாம் நீங்கள் இங்கிருந்து அங்கே போனதுக்கு அப்புறம்தான் உணர்வீங்க. அப்போ நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பயனும் இருக்காது என்று கவிதா எச்சரித்தாள். மரகதத்தால் கவிதா சொன்ன யதார்த்தத்தை அத்தனை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் மூத்த மகள் மீதும் புகுந்த வீட்டின் கௌரவத்தின் மீதும் அவர் வச்சிருந்த போலி நம்பிக்கை அசைந்து பார்ப்பதை அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஏன் கவிதா, நீ எப்பவும் அக்காவை இப்படி சுயநலவாதியாவே பார்க்குற? அவள் அவ்வளோ மோசமானவள் கிடையாது. நீ தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிட்ட, எங்கள் கௌரவத்தை கெடுத்த. ஆனால் கீதா எப்பவும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுற பொண்ணு. அவள் ரமேஷ் தம்பியோட சம்மதத்தோட தான் எங்களை கூப்பிடுறா. அவள் எங்களை நல்லா பார்த்துப்பாள் என்று மரகதம் பழையபடி தன் மூத்த மகளுக்கு ஆதரவாக வாதிட்டார். கவிதா தன் தாயின் முகத்தை பார்த்து ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தாள். அம்மா, யதார்த்தம் எது, போலி கௌரவம் எதுன்னு நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அக்கா வேலைக்கு சேர்ந்து இத்தனை வருஷமாச்சு. சென்னையில் பெரிய ஐடி கம்பெனியில் லட்சமாக சம்பாதிக்கிறா. எப்போவாவது உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு புடவையாவது இல்லை அப்பாவுக்கு ஒரு வேஷ்டியாவது அவள் சொந்த காசில் எடுத்து தந்திருக்காளா? இல்லை நீங்கள் தான் அவகிட்ட இருந்து எதையாவது இத்தனை காலமாக எதிர்பார்த்திருந்தீங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு நிலத்தை விற்றப்ப கூட அவள் உங்கள் நிலைமையை யோசிச்சாளா? நான் ஒரு முறை இதை பற்றி அக்காவையே கேட்டதுக்கு, புகுந்த வீட்டுக்கு போன பின்னாடி பொண்ணோட பணத்தையோ நகையோ பெத்தவங்க எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்க்கறது பெத்தவங்களுக்கு மரியாதை இல்லடி. ரமேஷுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கோபம் வரும், பெரிய சண்டை வரும், என் கௌரவம் போயிடுன்னு சொல்லி என் வாயை மூடினாள். ஆனால் இப்போ அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் 30 லட்சம் காசை வாங்க மட்டும் பிளான் போட்டு உங்களை வர சொல்லியிருக்கா. அம்மா, எதுவும் ஒரு அளவு தான். பெத்த பொண்ணுங்களுக்கு செய்யுங்க. ஆனால் உங்களுக்கே ஒன்றும் இல்லாமல் போகிற அளவுக்கு மொத்தமாக செஞ்சுட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்காதீங்க. இது ஒன் வே டிராஃபிக் மாதிரி அம்மா. அவள் இங்கே வந்தால் அவளுக்கு நீங்கள் செய்யணும், உங்கள் சொத்தை அவளுக்கு கொடுக்கணும். ஆனால் அவள் உங்களுக்கு திரும்ப எதையும் செய்ய மாட்டாள். பாரம்பரியம் கௌரவங்கிற போர்வையில் அவள் தன் சுயநலத்தை ரொம்ப அழகாக மறைக்கிறாள். இதை நீங்கள் ஏன் பார்க்க மறுக்கிறீங்க என்று கவிதா கசப்பான உண்மைகளை போட்டுடைத்தாள். மரகதம் கவிதா சொன்னதை கேட்டு அப்படியே வாயடைத்து போனார். கவிதா கேட்ட கேள்விகளுக்கு அவரிடம் எந்த பதிலும் இருக்கவில்லை. கீதா இத்தனை வருஷங்களாக பிறந்த வீட்டிற்கு செய்த துரோகங்களும்
சுயநலப்போக்கும் மரகதத்தின் மனக்கண்ணில் ஒவ்வொன்றாக நிழலாடின. விசேஷத்திற்கு பணம் கேட்டது, பண்டிகைக்கு நகை கேட்டது என அனைத்தும் நினைவுக்கு வர அவரது போலி பெருமையின் அஸ்திவாரம் மெல்ல உடையத் தொடங்கியது. மாணிக்கம் கவிதாவின் பேச்சில் இருந்த உண்மையை முழுமையாக உணர்ந்தார். இத்தனை காலம் தான் சமுதாய கௌரவத்திற்காக பெற்ற கடன்களும், அதற்கு கீதாவும் அவளது கணவர் ரமேஷ் காட்டிய அலட்சியமும், இப்போது பணம் வந்தவுடன் காட்டும் போலி பாசமும் அவரது மனதை உலுக்கின. அவர் தன் மகளின் கூர்மையான யதார்த்தமான பார்வையை எண்ணி அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் மெல்ல எட்டி பார்த்தது. கவிதா தன் தந்தையின் அருகில் சென்று அவரது சுருங்கிய கைகளை பற்றி கொண்டாள். அவளது கண்களில் உண்மையான பாசமும் பெற்றோரின் எதிர்காலத்தை பற்றிய அக்கறையும் இருந்தது. அப்பா, உங்க முதுமை காலத்துல நீங்க யாரோட தயவுலையும் வாழக்கூடாது. வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்கூல் வாத்தியாரா சிங்கம் போல கௌரவமா வாழ்ந்தவங்க நீங்க. உங்க கடைசி காலத்துல மகளோட தயவுல வாழணுமா? பொருளாதார சுதந்திரம்தான் உண்மையான சுதந்திரம்பா. எங்களுக்காக இவ்வளவு நாள் நீங்க செஞ்சது போதும். நாங்களும் வளர்ந்துட்டோம், படிச்சிட்டோம், நல்ல வேலையில இருக்கோம். எங்களை நாங்க பார்த்துப்போம். இதெல்லாம் யோசித்துத்தான் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நான் எளிமையான கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பணத்துக்காக நான் யாரிடமும் கையேந்தக்கூடாது. உங்களுக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். கவிதா மேலும் சொன்னாள், எனக்கு ஊர் உலகத்தில் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை. காசு இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊர் பேசினாலும் பரவாயில்லை. ஆனால் வயசான காலத்தில் நீங்கள் யார்கிட்டையும் கையேந்தக்கூடாதுன்னு தான் நான் அந்த முடிவை எடுத்தேன். நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் உங்கள் சொந்த பணத்தோட சுதந்திரமாக வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சமூகத்தில் உண்மையான மரியாதை இருக்கும்பா. அதுதான் உண்மையான கௌரவம். மற்றவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு கீழே வாழ்கிறது கௌரவம் இல்லை, அது அடிமைத்தனம் என்று கண்கலங்கியபடி கூறினாள். மாணிக்கம் தன் மகளை நிமிர்ந்து பார்த்தார். அவரது கண்கள் பணிந்தன. கவிதா, என்னை மன்னிச்சிடுமா. கௌரவம் பாரம்பரியம்னு சொல்லி போலி பெருமையில் வாழ்ந்த எனக்கு வாழ்க்கையோட ஆழத்தை நீ புரிய வச்சுட்ட. நீ எடுத்த முடிவு சரிம்மா. நான் இத்தனை நாள் என் கௌரவத்தை காப்பாற்ற போய் என் நிம்மதியும் குடும்பத்தோட நிம்மதியும் அடகு வச்சுட்டேன் என்றார். மரகதத்தின் போலி பெருமை முற்றிலும் கலைந்திருந்தது. அவர் மெல்ல கவிதாவின் அருகில் வந்து அமர்ந்தார். ஆமாங்க, சின்னவளா இருந்தாலும் கவிதா பெரிய உண்மையை சொல்லிட்டான். நமக்கென்று இந்த வீடு இருக்கு, மாதம் மாதம் வர்ற பென்ஷன் இருக்கு. நாம ஏன் சென்னைக்கு போய் அங்கே அவங்க வீட்டுக்கு பாரமாக இருக்கணும்? அங்கே போனால் மருமகன் ரமேஷ் என்ன நினைப்பாரோ, கீதா என்ன சொல்லுவாளோன்னு பயந்து பயந்து வாழணுமா? நாம் எங்கும் போக வேண்டாம், நம்ம வீட்லேயே கௌரவமா சுதந்திரமாக வாழலாம் என்று அவரும் தன் மனதை மாற்றிக்கொண்டார். கவிதா புன்னகைத்தாள். தன் பெற்றோர் போலி கௌரவத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு யதார்த்தமாக வாழத் தொடங்கியதே அவளுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வீட்டின் வரவேற்பறையில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உண்மையான அமைதியும் சுதந்திரமும் குடியேறியது. மறுநாள் காலை மாணிக்கம் சென்னைக்கு தான் வர இயலாது என்றும் சொந்த ஊரிலேயே இருக்கப் போவதாகவும் கீதாவுக்கு போன் செய்து கூறிவிட்டார். போனில் கீதா மிகுந்த கோபத்துடன், அப்பா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ரமேஷ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. நீங்க வந்தா தானே வீடு முழுமையா இருக்கும் என்றாள். வேண்டாம் கீதா, எங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிற என் நண்பர்கள், இந்த சின்ன வீடு தான் நிம்மதியா இருக்கு. நீ உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழு என்று மாணிக்கம் போனை வைத்து விட்டார். சில நாட்கள் கழித்து கவிதாவும் அசோக்கும் பெற்றோரை சந்திக்க வந்தனர். மாணிக்கம் தன் கையில் இருந்த 30 லட்சம் ரூபாயில் ஒரு பகுதியை தனக்காக வைப்பு நிதியில் போட்டுவிட்டு மீதி பணத்தை கவிதாவிடம் கொடுத்து, இது உன் எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கட்டும். உன் கல்யாணத்துக்குன்னு நான் எந்த சீரும் செய்யலை. எனக்கு அது ரொம்ப மன உறுத்தலாக இருக்கு. அப்பாவோட பிரியத்துக்காக
இந்த பணத்தையாவது வாங்கிக்கோ என்று கொடுத்தார். கவிதா அதை வாங்க மறுத்தாலும் மாணிக்கம் வலுக்கட்டாயமாக அவளிடம் கொடுத்தார். இப்போது மாணிக்கமும் மரகதமும் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் நேரத்தை செலவிடுகின்றார்கள். கடன்கள் இல்லை, வட்டி கட்டும் பயம் இல்லை, யாருடைய தயவும் இல்லை. மாணிக்கம் உண்மையான சுதந்திர மனிதராக வாழத் தொடங்கினார். கவிதா அடிக்கடி வந்து பெற்றோரை பார்த்து சென்றாள். கௌரவம் என்பது ஆடம்பர பொருட்களில் இல்லை, ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பிலும் சுயமரியாதையோடு வாழ்வதிலும்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.